எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய தெய்வ சேக்கிழார் பெருந்தகை அருளிய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் திருத்தொண்டர் புராணமாகி இந்த ஞான நூல், அந்த நூலினுடைய சிறப்பை ஒருவாறு நாம் சிந்தித்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஞான நூல் என்னென்ன வகையான அமைப்புகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறது என்ற வகையில் இன்றைய சிந்தனையில் நாம் நூலுக்கு செல்வதற்கு முன்பாக இந்த நூலுக்குள் காணப்படுகின்ற செய்திகளையெல்லாம் ஒருவாறு தொகுத்து ஒரு 8 தலைப்பின் கீழ் இருந்து சிலவற்றை நாம் இன்று சிந்தித்து கொண்டு நாம் நூலுக்கு செல்வது பொருத்தமுடையதாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய நாளில் நம்முடைய அன்பர் பெருமக்கள் மணிவாசர் வாக்கில் சொல்லணும்னா, ஒன்றும் போதா நாயேனை உய்யக்கொண்ட நின் கருணை என்று சொல்லக்கூடிய வண்ணம், நீங்கள் செய்த வழிபாட்டுக்கெல்லாம் எந்த வகையிலும் தகுதியுடையவன் அல்ல. திருவருள் இறைவனுடைய கருணையும் என்னுடைய ஆசிரிய பெருமக்களுடைய கருணையும் அவ்வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த இனிய நேரத்தில் வேண்டி அடியனுக்கு பணித்திருக்கக்கூடிய இந்த பணியிலே திருத்தொண்டர் புராணத்தை நாம் என்னென்ன பார்வைகளில் பார்க்கலாம். இது நாயன்மார்களுடைய வரலாற்றை சொல்லுகிற நூல் என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த நூலுக்கு பன்முகம் உண்டு. வெவ்வேறு வகையான கோணங்களிலே இருந்து இந்த நூலை நீங்கள் பார்ப்பீர்களானால், நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கோணத்திலும் இந்த நூலினுடைய சிறப்பை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இந்த நூலை ஒரு 8 தலைப்பின் கீழ் வைத்து இந்த நூலை நாம் சிந்திக்க முடியும். அந்த வகையில் முதற்கண் இந்த நூல் ஒரு ஞான நூல் என்று சொல்லலாம். இப்போ ஞான நூல் என்றால் ஞானம்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது திருத்தொண்டர் புராணம் ஒரு ஞான நூல் என்பது முதல் செய்தி. இரண்டாவதாக இந்த நூல் ஒரு வழிபாட்டு நூல். நமக்கு பெரிய புராணம் என்பது வழிபாட்டு நூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூன்றாவதாக இந்த நூல் நம் வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுகின்ற வண்ணம் இந்த நூலை வாழ்வியல் நூல் என்று சொல்லலாம். எப்படி வாழ வேண்டுமோ அந்த அறவுரைகளை இந்த நூல் நமக்கு எடுத்து சொல்லுகிற வண்ணமாக இந்த நூலை ஒரு வாழ்வியல் நூல் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற மிக நுட்பமான செய்திகளையெல்லாம் மிக இலகுவாக எடுத்து காட்டுகின்ற வண்ணமாக இதை ஒரு சாத்திர நூல் என்று சொல்லலாம். பெரிய புராணத்தை ஒரு சைவ சித்தாந்த நூல் என்றே சொல்லலாம். அத்துணை வகையான சிறப்பு அந்த நூலுக்குள்ளே இருக்கிறது. எனவே சாத்திர நூல் என்றும் பார்க்கலாம். வரலாற்று செய்திகளை எடுத்து சொல்லுகிற நிலையில் கடந்த கால வரலாற்றை நிகழ்காலத்தில் எடுத்து காட்டுகிற நூல் என்பதனால இதை வரலாற்று நூல் என்றும் சொல்லலாம். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய தமிழுக்கே உரிய வண்ணமாக அமைய பெற்றிருக்கின்ற இலக்கிய சுவை இந்த நூலுக்குள் நாம் நுழைந்து பார்ப்போம் என்று சொன்னால், இலக்கியத்தின் பார்வையில் நின்று காணக்கூடியவர்களுக்கு ஒரு இலக்கிய நூலாகவே இது காணப்பெறுகிறது. அந்த வகையில் இது ஒரு இலக்கிய நூல் என்று சொல்லலாம். அடுத்து, தேவார பதிகங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுகிற காரணத்தினால் இது ஒரு விரிவுரை நூல் என்று சொல்லலாம். இப்போ நான் சொல்வது 7 தலைப்பு சொல்லியிருக்கிறோம். ஞான நூல், வழிபாட்டு நூல், வாழ்வியல் நூல், சாத்திர நூல், வரலாற்று நூல், இலக்கிய நூல், விரிவுரை நூல் என்று 7 செய்தி. இது இந்த நூல் நம் சேக்கிழார் பெருந்தகை விருத்தப்பா என்று சொல்லப்பெறுகின்ற பண் அமைப்பில் சொல்லணும்னா விருத்தப்பா என்று சொல்வது. நாவுக்கரசருடைய தேவாரத்தில் 4ஆம் திருமுறை பார்த்திங்கன்னா தெரியும், பெரும்பாலும் திரு நேரிசை என்று அருளியிருப்பார். சில பதிகங்களை பண்ணில்
வெவ்வேறு பண்களில் குறிஞ்சி பண் பாடியிருக்கிறார், காந்தார பண்ணில் பாடியிருக்கிறார், இப்படி சில பண்களில் பாடியிருக்கிறார். அந்த பண் அமைப்பிலேயே இன்னொரு பகுதி உண்டு, அதுக்கு திருவிருத்தம் என்று பெயர். உங்களுக்கு நன்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே வழிபாட்டில் பாடினாங்க, படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சு. அந்த பாடல் திருவிருத்தம் என்று பெயர். விருத்தம் என்று சொன்னால் இசைக்குள்ளும் அடங்கும், இசை இல்லாமல் படிக்கவும் செய்யலாம். அதாங்க விருத்தம் என்று பேர். நீங்கள் ஒரு கதை படித்தால் எப்படி இருக்குமோ, அதை பாட்டை பாடி ரசிக்கணுங்கிறது அல்ல, கதையாகவே படிச்சுட்டு வரலாம். நம்ம கையில் ஒரு கதை புத்தகத்தை கையில் கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம படிப்போமோ அதுபோல் படித்து பார்க்கலாம். அதுக்கு தான் விருத்தம் என்று பெயர். நீங்கள் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்ற பாட்டை விருத்தமாகவும் படிக்கலாம், இசையோடும் பாடலாம். உங்களுக்கு இசை வந்தால் இசையோடு பாடிக்கலாம். இசை எனக்கு தெரியாதுங்கன்னா உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படி சொன்னாலும் சுவை தரும். அதுக்கு தான் விருத்தம் என்று பெயர். ஒன்றியிருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலார் கடிந்தான் அடியவர்க்கா, சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் எனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. விருத்தம்ங்க. இசையெல்லாம் வேணுங்கிறது இல்லை. இசை தெரிந்தவங்க கொஞ்சம் ராகத்தோடு கொஞ்சம் சேர்த்தி பாடிக்கொள்வார்கள். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த குறில் நெடிலோட கொஞ்சம் சேர்த்தி பாடிக்கிட்டால் போதுமானது. இதுதான் விருத்தம் என்று பெயர். இந்த திருத்தொண்டர் புராணம் உங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே முதல் பாடலை தொடங்கி கடைசி பக்கத்துக்கு போனீங்கன்னா ஆக 4286 விருத்த பாக்களால் ஆகப்பட்டது இந்த நூல் என்று பாட்டின் எண்ணிக்கையும் முடிச்சிருப்பாங்க. இந்த அமைப்பு விருத்தம் என்கிற அமைப்பில் இருந்தாலும் சேக்கிழார் பெருந்தகை இந்த பதிகத்துக்குள்ள இந்த நூலுக்குள்ள நம் பெருமக்கள் பாடிய தேவார பண் அமைப்புகளையும் ஆங்காங்கு பயன்படுத்தியிருக்கிறார். எல்லா இடத்துலையும் இல்லை. இதில் ஒரு வியப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடுகிற இடமெல்லாம் பண்ணோடு பாடலை, எங்கெங்கெல்லாம் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதில் ஒரு சிலவற்றை நாம் தொட்டு காட்டலாம். அந்தந்த இடங்கள் வரும்போது நீங்கள் விரிவு பார்த்து கொள்ளலாம். எனவே இந்த விருத்த பாக்களுள் பண் சுமந்த பாடலும் உண்டு. இந்த 8 தலைப்பு கீழே நின்று சிலவற்றை நாம் சிந்தித்து பார்த்து கொண்டு அப்புறம் நம்ம உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று நம்ம முதல் பாட்டுக்குள்ளே உள்ள செல்லலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 8 தலைப்புல முதல் தலைப்பாக இருப்பது இது ஒரு ஞான நூல் என்று சொல்வது. முதல்ல ஞானம் என்பது என்ன, எது ஞானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர்கள் மலச்சார்பிலே இருந்து நீங்கணும். அப்படி மலச்சார்பிலே இருந்து நீங்கி இந்த பிறவி என்கிற கடலை கடந்து இறைவன் திருவடியை அடைதல், அதாங்க ஞானம். அதாவது ஞானம் என்கிற சொல்லுக்கு தமிழில் சொல்லணும்னா அறிவு அப்படின்னு பேர். ஞானம் வேறு, அறிவு வேறு அல்ல. ஞானம் என்றாலும் அறிவு என்றாலும் ஒன்று தான். நீங்கள் அபிராமி அந்தாதியில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன். எனக்கு அறிவே இல்லை, ஆனால் தாயே நீ தான் எனக்கு அறிவு கொடுத்தங்கிறார். நாயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன் தாயே அப்படின்னு அபிராமி பட்டருடைய வாக்கு. அப்ப யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால், இங்க என்ன சொன்னாரு, தாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனார். அங்கேயும் அறிவுன்னு தான் சொன்னார். இதை அப்படியே நூலில் வச்சு பார்த்தீங்கன்னா அங்கங்கே அதுக்கு ஞானம் என்கிற பெயரை வைத்திருக்கிறாங்க. இந்த அறிவைத்தான் நூலில் ஞானம், இறைவன் தந்த ஞானம், இறைவன் தந்த ஞானம்னு பாடியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிந்த இடம் சொல்லணும்னா ஞானசம்பந்த பெருமான் வரலாறு. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம்,
தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். அப்ப ஞானம் அப்படிங்கிற சொல்லுக்கு அறிவுன்னு பேர். அதில் தான் சைவ சித்தாந்தம் அறிவை மூணா பிரிச்சுச்சு. பசு ஞானம், பாசஞானம், பதிஞானம். பதிஞானம் என்றால் இறைவனுடைய அறிவுன்னு பேர். இறைவன் அறிவு பேரறிவு. அந்த அறிவு நம்ம அறிவுல விளங்குமானால், விளங்கி தோன்றுமானால் நாம் பதிஞானம் பெற்றவர் என்று பொருள். சரி, அந்த அறிவு வெளிப்படலை, நமக்கு ஒரு அறிவு இருக்கிறது அல்லவா, அதுக்கு தான் பசுஞானம் என்று பெயர். நமக்கு ஆன்மாவுக்கு ஒரு அறிவு இருக்கிறது, ஆன்மா அறிவுடைய பொருள். எனவே ஆன்மாவினது அறிவுக்கு பசுஞானம் என்று பெயர். பாசஞானம்னா என்ன அப்படின்னா, கருவிகளை பயன்படுத்தி அதன் வழியாக வருகிற ஞானம். கருவிகள் ஞானம் அல்ல. ஏன், கருவிக்கு ஞானம் கிடையாது. கண்ணு, காது, மூக்கு, வாய் போன்ற கருவிகளுக்கு ஞானம் கிடையாது. ஆனால் அந்த கருவியை பயன்படுத்தி உயிர் அறிகின்ற அறிவு என்பதனால் அந்த அறிவுக்கு பாசஞானம் என்று பெயர். ஞானம் எத்தனை வகைப்படும்னா மூணா சொல்லிடலாம். பதிஞானம், பசுஞானம், பாசஞானம். இதே ஞானத்தை வேறு வகையாக சொல்வது உண்டு. நூலை படித்து வருகிற ஞானம், நூலை படிக்காமல் வருகிற ஞானம். நூலை படித்து வந்தால் அதுக்கு பேர் அபரஞானம் என்று பெயர். நூலை படிக்காமல் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பரஞானம் என்று பெயர். தவ முதல்வர் சம்பந்தர் இரு ஞானத்தையும் ஒரே நேரத்தில் உணர்ந்தார். அதைத்தான் சேக்கிழார் பெருந்தகை அதை கொடுத்தார். அப்பங்க ஞானம் ஞானம் வருகிற இடத்துக்கெல்லாம் நீங்கள் என்ன பொருள் வைத்து கொள்ள வேண்டும்? அறிவு, அறிவு என்று பொருள் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நூல் நமக்கு ஞானத்தை உபதேசிக்கின்ற நூல். அறியாமையிலிருந்து நீங்கி அறிவு பெற்று திருவருளை பற்றுவதற்கு இந்த நூல் பயன்படுகிறது. அதை நீங்கள் நிறைய எடுத்துக்காட்டு, நாம் இந்த 8 தலைப்பில் நின்று சில செய்திகளைத்தான் சிந்திக்க போகிறோம். அந்தந்த இடங்கள் ஒன்றொன்றுக்கும் நிறைய உதாரணம் சொல்லலாம். நீங்கள் ஒன்று நினைந்து கொண்டு இருப்பீர்கள், நான் ஒன்று சொல்லுவேன். இதனால் எல்லாம் சொல்லிட முடியாது. அந்தந்த இடங்கள் வரும்போது நீங்கள் விரிவு பார்த்து கொள்ளலாம். அந்த வகையில் இப்போ இந்த ஞான நூல் என்பதற்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் பல சான்றுகள் சொல்லலாம். ஒரு அருமையான சான்று அப்படின்னு கேட்டால், நம்முடைய அன்னை உமையம்மையாகிய அந்த தாய் இறைவனிடத்தில் ஆகமங்களை கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது சாமி ஆகமத்தை சொல்லி கொண்டு இருந்தார். அப்படி ஆகமம் சொல்லி கொண்டே இருக்கும்போது உமையம்மைக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சு போச்சு. அதாவது விளையாட்டாக சொல்வது உண்டு. நம்ம வீட்டில் ஒரு திருமணம், சமையல்காரை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம உணவில் என்னென்னலாம் காலையில் உணவு போடலாம் அப்படி ஒரு ஆலோசனை நடந்துச்சு. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர், அவரையும் பக்கத்தில் உட்கார வச்சு என்னங்க என் மெனு கொடுக்கலாம் அப்படின்னார். அவர் அப்படியே சொல்லிக்கிட்டே வருவார், என்னென்ன போட்டால் என்னென்ன போடலாம் அப்படின்னு. அப்படி சொல்லும்போது ஒரு உண்மை என்னென்னா, அவருக்கு என்ன பிடிக்குங்கிறது அதில் வந்துடும். இது நீங்கள் அவர் பட்டியல் சொல்லும்போதே நாம் தெரிஞ்சுக்கலாம், இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது, அது வந்துருச்சு. ஏன், அதை தான் முதல்ல சொல்லுவார். அது மாதிரி ஆகமத்தை சொன்ன பெருமான் அம்மைக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார். சொல்ல சொல்ல அம்மாவுக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு, நம்ம கணவருக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும்னு. எது உமையை பிடிக்குமோ பிடிக்காதோ, பூசைனா ரொம்ப பிடிக்குமா அவருக்கு. அது அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்து அருள. இறைவன் எண்ணில் ஆகமம் அருளினான். அவரு நாம் நினைத்து பார்க்காத வண்ணம் அவனை வழிபாடு செய்கின்ற வழிமுறையை நமக்கு சொன்னார். அதுக்கு தாங்க ஆகமம் என்று பெயர். இந்த ஆகமங்கிற பேரை பார்த்து நம்ம பயந்துக்கவே கூடாது. ஏன்னா அந்த பேர் ஒரு பயமுறுத்துகிற பேர். ஆகமம் ஆகமம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. ஆகமம் என்றால் என்ன, வேதம்னா என்ன, எளிமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா, வேதம் என்பது போற்றி வழிபாடு செய்கிற நூல். ஆகமம் என்பது எப்படி போற்ற வேண்டும் என்று சொல்லுகிற நூல். இவ்வளோதான் வேறுபாடு. சாமிக்கு நம்ம வந்தோம், நம்ம அங்கேருந்து வீட்டில் வரும்போது பூவு, பால், தயிர் இதெல்லாம் கொண்டு வந்தோம். எதுக்கு? அபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு கொண்டு வந்தோம். இப்போ வந்தோம், என்னெல்லாம் கொண்டு வந்தாச்சு. எப்படி எதை முதல்ல செய்வது, எதை பின்னால் செய்வது, செய்யும்போது எப்படி செய்யணும், இப்படி செய்முறைகளை சொல்வதற்கு ஆகமம் என்று பெயர். அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இறைவனை போற்றி புகழ வேண்டும். அதுக்கு என்ன வேண்டும்? வேதம் வேண்டும்.
எனவே ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருப்பது தான். வேதம் வழிபாட்டு நெறியை சொல்லுவதல்ல, வேதம் இறைவனுடைய பெருமையை சொல்வது, ஆகமம் இறைவனை பூசிக்கின்ற வழிபாட்டு நெறியை சொல்வது. ரெண்டும் இருந்தால் தான் சேர்ந்து போகும். எனவே அதனால தான் நம்முடைய வழிபாடு வேதாகம வழிபட்ட வழிபாடு. இங்கே வேதமும் உண்டு, ஆகமும் உண்டு. நமக்கு என்ன சிக்கல் தெரியுங்களா? எது வேதம் எது ஆகமம் என்பதுதான் சிக்கல். அதுக்குள்ளே போகாத வரைக்கும் நமக்கு சிக்கல் இல்லை. இவ்வளோதான், சொல்லுக்கான பொருள் இவ்வளோதானுங்க. நீங்கள் எல்லா சமயத்தாரும் வேதம்னா ஒரு நூல் வச்சுருப்பாங்க, ஆகமம் என்றால் ஒரு நூல் வச்சுருப்பாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் வேற்று சமயத்தை சார்ந்தவங்கள்ட்ட போய் உங்கள் வேத நூல் எதுன்னு கேளுங்க, ஒரு நூலை காட்டுவாங்க. அடுத்த கேள்வி, உங்கள் ஆகம நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா அதே நூலை காட்டுவாங்க. இதுதான் வேதாகம நூல் அப்படின்னு காட்டுவாங்க. நமக்கு அப்படி இல்லைங்க. வேதம் 12 திருமுறை இருக்குது, ஆகமம் 14 சாத்திரம் இருக்குது. நமக்கு இதுக்கும் நிறைய நூல் இருக்குது. அந்த பக்கம் போனீங்கன்னா 4 வேதம் அப்படின்னு 4 வேதம் இருக்கிறது. ஆகமம் தான் 28 ஆகமம் இருக்கிறது வடமொழியில். நமக்கு தமிழில் 12 திருமுறைகள், 14 சாத்திரங்கள். திருமுறைகள் நமக்கு வேதம் என்றால், சாத்திரங்கள் நமக்கு ஆகமம். ரெண்டும் 2 வகையான நிலைப்பாடு. எனவே இது பார்த்து சொல்லை கண்டு பயப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை. பூசிக்கின்ற முறை, பூசிப்பதற்கும் பொழுது என்ன சொல்ல வேண்டும், இதையெல்லாம் தாங்க ரெண்டும் சேர்ந்து கொடுத்துருக்கிறது. இப்போ இறைவன் உமையம்மைக்கு ஆகமத்தை சொல்லும் பொழுது அவருக்கு எனக்கு பிடித்தமானது இது அப்படின்னு அப்படியே வந்துருச்சு. அம்மா கேட்டாங்க, கேட்டு என்ன பண்ணாங்க, காஞ்சிமா நகலை பூசை செய்தார்கள். எனவே எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்து அருள அண்ணலாதமை அருச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. அம்மாவுக்கு ஒரு சொல் போட்டாருங்க சேக்கிழா பெருமான், பெண்ணின் நல்லவள். அப்போ பெண்ணின் நல்லவள்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, கணவருக்கு என்ன பிடிக்குமோ பார்த்து செய்ததுனால பெண்ணின் நல்லவள்ட்டார். இப்படிதான் நம்ம அமைதி காணணும். ஏன் எந்த வகையில் நல்லவள் அப்படின்னு சொன்னார்? அவருக்கு என்ன பிடிக்குமோ பிடிச்சதை பார்த்து செய்துட்டாங்க. அதனால ஏன் வாக்கே நோக்கிய மங்கை மணாளன் அல்லவா இறைவன். வாக்கே நோக்கிய மங்கை மணாளன் இறைவன், வாக்கே நோக்கிய மங்கை இறைவை. அவர் என்ன சொல்லுவார்னு அவர் வாயவே பார்த்துட்டு நிற்பாலாம். கணவர் என்ன சொல்ல போறார், ஏன் குழந்தை அழுதுது சீர்காழியில், அப்படி நினைச்சார். உமையம்மை பார்த்தார், நீ போய் பாலக்கூடம் சொல்லும்போது செயல்படுத்தி காட்டியவள் அன்னை. சொன்னது இறைவன், செய்தது அன்னை. இப்போ சொல்லும் செயலும் கூடியது தாங்க நம்முடைய சைவ நெறி. அப்போ சிவம் என்பதும் சக்தி என்பதும் என்னன்னு கேட்டால், சிவத்தின் எண்ணத்தை செய்து முடிப்பவள் சக்தி. எனவே எண்ணமும் செயலும் ஒத்திருப்பது நம் சமய நெறி. எண்ணம் ஒன்று செயல் ஒன்று அல்ல, நமக்கு ரெண்டும் ஒன்று தான். அதனால் சிவத்தையும் சக்தி நம்ம பிரித்துலாம் பார்ப்பதில்லை. சிவம் என்ன நினைக்குதோ அது சக்தி செய்யும். முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் சொல்லும்போது, அன்பருக்கு முன்னி அவள் சுரக்கும் இன்னருள். யாருடைய அன்பருக்கு? தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அன்பருக்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருள் என்பது மணிவாசகருடைய வாக்கு. எனவே அம்மையை பெண்ணின் நல்லாள் என்று ஏன் சொன்னார்னா, கணவர் கருதியதை செய்து முடித்த காரணத்தினால் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து என்று குறிப்பிடுவார். இது ஒரு செய்தி. அப்ப இறைவனை பூசிப்பதுதான் ஞான நெறி, அதுதான் உண்மையான உய்வதற்கான வழி என்று சொன்னதனால இந்த நூலை ஒரு ஞான நூல் என்று சொல்லலாம். நீங்கள் வேற எந்த நூலை வேணாலும் படிங்க, இறைவனுக்கு விருப்பமானது பூசை என்கிற செய்தி எங்கு இடம்பெற்றிருக்குன்னு பாருங்க. அப்படியே தெளிவாக சொல்லிவிட்டார். அண்ணலார் தம்மை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள். எதனால? அது இறைவனுக்கு விருப்பம் என்பதனால அதை செய்தான்ட்டார். அதனால காஞ்சிபுரத்தில் அம்மை 3 வரம் கேட்டாங்க, வழிபாடெல்லாம் செய்தாங்க. அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும், பின்னாடி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தில் அம்மை எப்படி பூசை செய்தார்கள், என்ன வரம் கேட்டார்கள் அப்படின்னு அங்கே விரிவாக பார்க்க போகிறோம். அன்னை கேட்ட வரம் 3 வரம். அதில் ஒரு வரம் என்ன தெரியுங்களா? இந்த பூசை மண்ணுலகத்தில் என்றும் நிலை பெற வேண்டும் கேட்டாங்க.
உன்னை நான் வழிபாடு செய்கிற இந்த நெறி இந்த உலகம் உள்ள வரையிலும் என்றும் நிலை பெற வேண்டும்னு வரம் கேட்டாங்க. இன்னும் 2 வரம் இருக்கிறது. திருக்குறிப்பு தொண்டர் புராணம் வரும்போது பார்த்துக்கலாம். போன வகுப்புலேயே ஒரு வினா சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா? திருஞான சம்பந்த பெருமான் தன் தேவாரத்தில் எந்த பாடலில் சிவஞான சம்பந்தன் என்று அருளியிருக்கிறார்? ஒரு சிலர் கண்டுபிடித்திருக்க கூடும். கண்டுபிடித்தா சொல்லலாம், இல்லைன்னா நானே சொல்லிடுறேன். மகிழ்ச்சி. சேத்திரக்கோவை ஆரூர் தில்லை அம்பலம் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்களையும் சொல்லிக்கிட்டே வருவார். அந்த பதிகத்துக்கு சேத்திரக்கோவை என்று பெயர். அந்த பதிகத்தில் நம் ஞானசம்பந்த பெருமான் சிவஞான சம்பந்தன் என்று அருளியுள்ளார். அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். சிவாய நம. மகிழ்ச்சி. ஆனால் சிவஞான சம்பந்தன் என்று ஒரே தேவாரம் தான் சொல்லுது. 384 பதிகத்தில் ஒரே ஒரு பதிகத்தில் மட்டும்தான் சிவஞான சம்பந்தன் என்று அருளியுள்ளார். மற்ற எல்லா பாட்டிலும் திருஞான சம்பந்தன், மறைஞான சம்பந்தன், காழிஞான சம்பந்தன், உயர்ஞான சம்பந்தன், புகழி அப்படின்னு எல்லா பேரையும் சொல்லியிருக்கிறார். சிவஞான சம்பந்தன் ஒரே பாட்டு தான், திருச்சேத்திரக்கோவை. அது மாதிரி அம்மா வரம் 3 வரம் கேட்டாங்க. நான் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஒரு வரத்துக்கான விடை நான் சொல்லிட்டேன். இந்த பூசை மண்ணுலகில் நிலை பெற வேண்டும் என்று கேட்டாங்க. அப்ப இந்த பூசை என்பதுதான் உயிர்களை உய்விக்கும் என்பதை உணர்ந்து அன்னைக்கு இறைவன் சொன்னார். அதை அன்னை செய்து காட்டினாள். ஏன் அன்னை ஏன் செய்து காட்டணும்? நம்முடைய அறிவு என்பது அறிவித்தால் அறிகின்ற அறிவு. எனவே டெமோ காட்டலினா நம் அறிவு பற்றாது. எனவே சிவபெருமான் என்ன பண்ணார்? ஆகமத்தை சொல்லிட்டாரு, அறிவு பற்ற மாட்டேங்குது. அதனால அம்மையை வச்சே டெமோ காட்டிட்டார். இப்படிதான் ஐயா பூசை பண்ணணும். அந்த கம்பை ஆற்றம் கரையில் வெள்ள பெருக்கு எடுத்து ஓடிச்சுங்க. அப்படியே வெள்ளம் பொங்கி வருது. 7 கடலும் ஒன்றாகியது போல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சு. நாமெல்லாம் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? சாமியை விட்டுட்டு ஓடி இருப்போம். ஐயோ வெள்ளம் வருது, வெள்ளம் வருதுன்னா என்ன பண்ணுவோம்? பூசை பாத்திரம், பூசை உடையவர் எல்லாத்தையும் விட்டு போட்டு எஞ்சி ஓடி போய் மேடான பகுதியில் போய் நின்றுடுவோம். ஆனால் உமையம்மை அப்படி செய்யல. எல்களின்றி இமையவர்கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உமை நங்க என்றும் ஏத்தி வழிபட பெற்ற. எப்படி வெள்ளம் காட்டி வெருட்டி ஓடி அஞ்சி வெளிப்பட தழுவ வெளிப்பட்ட கள்ள கம்பன். அந்த வெள்ளம் காட்டினாராம், பயமுறுத்தினாராம். அம்மா ஒன்றும் பயப்படவே இல்லை. என்னாச்சா? சிவலிங்கத்துக்கு ஊறு வந்து விடக்கூடாது என்று கட்டி பிடித்து கொண்டார். அதுதான் பூசையினுடைய முறை. பூசை செய்தால் எப்படி இருக்குன்னாரு. நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கக்கூடாது, உடையவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பார்க்கணும். இதாங்க பூசை நெறி. இந்த நெறியை உலகத்துக்கு சொன்னதனால் திருத்தொண்டர் புராணம் ஞான நூல் என்று சொல்லலாம். ஒன்னே ஒன்று தான் சொல்ல முடியும், நமக்கு கால அவகாசம் அவ்வளவுதான். 2வது தலைப்புக்கு வந்துடலாம். இது ஒரு வழிபாட்டு நூல். ஞான நூல் என்பதற்கு ஒன்று சொல்லியாச்சு. அடுத்து இந்த நூல் வழிபாட்டு நூல் என்பதுக்கு ஒன்று உதாரணம் சொல்லலாம். வழிபாடு என்பது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நெறி 4 வகையான வழிபாட்டை சொல்லி இருக்கிறது. புற வழிபாடு, அகப்புற வழிபாடு, அக வழிபாடு. இந்த வேறுபாடுகளே இல்லாத ஒரு நிலை. இதான் 4 நிலைங்க. வடமொழியில் இருக்கு 4க்கு பேர் என்ன தெரியுங்களா? சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று பெயர். சரியை என்பது புறத்தே செய்கின்ற வழிபாடு. இந்த உடம்பை கொண்டு இறைவருடைய ஆலயத்தில் நாம் வந்து செய்கின்ற அனைத்து வழிபாடுகளும் எங்க வெளியே செய்வது, கூட்டுவது, பெருக்குவது, கோலமிடுவது, பூப்பறிப்பது, பூத்தொடுப்பது, அப்பெருமானுக்கு முன்னே நின்று பாடுவது, ஆடுவது, இதெல்லாமே சரியை என்று பெயர். சிவஞான சித்தியார் இதைத்தான் சரியை என்று காட்டியிருக்கிறது. விரிவு சித்தியாரில் பார்த்துக்கொள்ளுங்க. அப்பரசாமி ரொம்ப அழகாக சொன்னார். அதில் விளங்கி கொள்ள முடிஞ்சால் அங்கே போய் பார்த்துக்கொள்ளுங்க. இல்லைன்னா திருவாரூர் தேவாரம் நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா கூப்பிடுறார். இங்கே வாப்பா. என் மனசு ஒரு புள்ளியில் நிற்க மாட்டேங்குதுங்க, தடுமாறிக்கிட்டே இருக்குதுங்க, என்னங்க பண்ணுறது? நம்ம அதுக்கு தானுங்க படாத பாடு பட்டுட்ருக்குறோம். ஒரு புள்ளியில் நிறுத்த முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறோம்.
அதுக்காக நிறையா வேறு வேறு வகுப்புகளுக்கெல்லாம் போய் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். முயற்சி கிடைச்சதா இல்லையான்னு அவங்கவங்க பார்த்து கொள்ளுங்க. அப்பர் சாமி எளிமையாக சொன்னார், நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீ வா, பக்கத்தில் வான்னு கூப்பிட்டார். நெஞ்சே நீ வா, என்ன பண்ணு தெரியுமா? நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் 4-4:30 மணிக்கெல்லாம் எழுந்து. அதுதாங்க முடியலையே. நமக்கு 7 மணி 8 மணி ஆனாத்தானே அதிகாலை வேலையே வருது. அப்புறம் எங்கே சார் நாம் போய் நிலை வருமாறு எண்ணுதியல் என்று கேட்கறது? வாய்ப்பில்லை. அதனால தான் நாமெல்லாம் வேறு வகையில் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் நமக்கு வேண்டான்னு விட்டுட்டோம். அப்புறம் சாமி எளிமையாக தான் பாடினார். அவர் பாடின காலத்தில் டிவி தொலைக்காட்சியில் ஒன்றுமே இல்லை. 7 மணி 8 மணி ஆச்சுன்னா எல்லாம் உறக்கத்துக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு 11 மணி 12 மணி இல்லாமல் தூங்க முடிவதில்லை. அப்புறம் எங்கேங்க 4 மணிக்கு எந்திரிக்கிறது இல்லைங்களா? இரவு நேரம் என்கிற ஒரு நைட் ஷிஃப்ட் என்பதே அப்பர் சாமி காலத்தில் இல்லை. எல்லாம் பகல் ஷிஃப்டோடு முடிஞ்சு போச்சு, இரவு ஷிஃப்டே கிடையாது. அதனால் 6 மணிக்கு சூரியன் இந்த பக்கம் சாஞ்சார்னா எல்லாரும் ஓய்வுக்கு வந்துடுவாங்க. குடும்பத்தோடு மக்களோடு கூடி இருந்து குலாவி எல்லாம் முடிச்சுட்டு 7 மணி 8 மணி ஆச்சுன்னா சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஓய்வுக்கு போயிடுவாங்க. காலையில் நேரமே எழுந்திருப்பதில் சிரமம் இல்லை. இன்னைக்கு நமக்கு 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு மாயைகள் தொடங்கின அப்படின்னு எல்லாம் வீடு தேடி வந்து ஹோம் தேட்டராக வந்து வீட்டில் முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்குது. எப்படிங்க நம்ம 8 மணி தான் எழுந்திருக்க முடியும்? நமக்கு திருப்பதி எழுச்சி 8 மணிக்கு தான். மற்றவங்களுக்கெல்லாம் அப்பர் சாமி காலத்தில் 4, 4:30, 5, 5:30 வரைக்கும் போகலாம் அவங்களுக்கு. அதனால் அவர் சொன்னார், நீ சூரியன் உதயமாவதற்கு முன் கோயிலுக்கு வந்துருனார். நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீவா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய சய போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையும் ஆதி ஆதி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்று அலரா நில்லே. அலரா நில்லேன்னு அர்த்தம், அலறணுங்கிறாரு. ஆரூரா ஆரூரா அப்படி சத்தமாக கூப்பிடணும். ஆரூரா என்று அலரா நில்லே அப்படின்னு மெதுவாக படிக்கக்கூடாதுங்க, சத்தமாக சொல்லுங்கிறார். ஆரூரா ஆரூரா. திருவாரூர் தேர் நீங்கள் விழாவுக்கு போனவங்க பார்த்துருப்பீங்க. இந்த வடக்கயிறை இழுக்கும்போது ஆரூரா ஆரூரா அப்படி உயிர் போக அடி நாதத்திலிருந்து அடிவயிற்றிலிருந்து அந்த சத்தம் வருங்க. ஆரூரா ஆரூரா அப்படி கூப்பிடணும். ஆரூரா ஆரூரா அப்படி கூப்பிட்டாலும் அனுபவிக்க முடியாது, சத்தமாக கூப்பிடணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கூப்பிடணுங்க. அப்படி அலறி நில் என்பது நாவுக்கரசு தேவாரம். இது போல இது புற வழிபாடு, கூட்டுவது பெருக்குவது கோலம் எழுது இதெல்லாம். இது போன்ற புற வழிபாடும் இந்த நூலில் இருக்கிறது. எங்க பார்க்கலாம்? திலகவதியார் திரு அதிகை திருத்தலத்தில் செய்த வழிபாட்டில் காண்க. என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத மிக அழகாக 2 பாட்டில் கொடுத்திருக்கிறார் நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை. எனவே உடம்பினால் செய்யப்படுகிற புற வழிபாடு அது சரியை. கிரியை என்பது புறமும் அகமும் கூடியது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அது வெறும் கிரியை என்பது புற வழிபாடுன்னு. இல்லை, புற வழிபாடும் அக வழிபாடும் 2ம் கூடியது. இதாங்க அந்த வழிபாட்டினுடைய அடிப்படை. நீங்கள் சிவஞான சித்தியார் படிச்சிங்கன்னா தெரியும், வெளியே செய்கிற அத்தனையும் உள்ளத்துக்குள்ளே செய்யணும். அதுதான் கிரியை என்று பெயர். நம்ம வெளியில் என்ன பண்ணுகிறோமோ அத்தனையும் இறைவனை உள்ளத்தில் செய்யணும். அகப்பூசை என்று பெயர், அதுக்கு பேர். இதை செய்துக்கிட்டே வந்தால் ஒரு கருணை, ஒரு அருள் வெளிப்படும். அந்த அருளை ஒன்றி நின்று விட்டால் அது யோகம். புற வழிபாடும் அக வழிபாடுமாக செய்வது கிரியை. யோகம் என்பது நம்ம நூலில் தனியெல்லாம் கிடையாதுங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க யோகம்னா தனி அப்படின்னு. கிடையவே கிடையாது. யோகம் என்பற சொல்லுக்கே ஒன்றுபடுதல் என்று பெயர். யோகம் என்றால் சைவ சித்தாந்த செந்நெறியில் ஒன்றுபடுதல் என்று பெயர். எதனோடு ஒன்றுபடுவது? அந்த பூசை செய்யும் போது ஒரு அறிவு வெளிப்படுது பாருங்க, ஒரு அருள். அந்த அருளோடு ஒன்றி நிற்பதற்கு யோகம் என்று பெயர். அதன் விளைவாக நமக்கு ஒரு அறிவு வெளிப்படும் பார்த்தீங்களா, அந்த அறிவுக்குத்தான் ஞானம் என்று பெயர். இப்போ இறைவனை எப்படி காணுகிறோம்?
முதல்ல கோயிலில் போய் புறத்தே பார்க்குறோம். சாமி எங்கெங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் கோயிலில் இருக்கிறார். இது வழிபாட்டு நெறியின் முதல் நிலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு குருநாதர் கிடைச்சாரு, தீக்கை பெற்றோம், 16 இடங்களில் திருநீர் பூசி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு மந்திரத்தை சொல்லி சொல்லி பழகிட்டே வந்தோம். அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு பெற்றது. அப்புறம் ஒரு நாள் ஒரு என்ன அறிவு தோணுச்சு, நம்ம குருநாதெல்லாம் சிவலிங்கம் வச்சு பூசை பண்ணுறாங்களே, நாமளும் பூசை பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. அப்போ என்ன பண்ணோம்? குருநாதத்தை போய் மறுபடியும் விண்ணப்பம், சாமி எனக்கும் பூசை செய்ய வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறேன். அப்படியா, மகிழ்ச்சி, இந்தாப்பா அப்படின்னு ஒரு உடையவரை கையில் கொடுத்து பூசை பண்ணுனார். இங்கே கோயிலுக்கு வந்து வந்து பார்த்து பார்த்து வழிபாடு செய்த அந்த மூர்த்தியை இப்போ என்ன ஆக்கிட்டேன்? என்னுடைய மூர்த்தியாக ஆக்கி கொண்டேன். ஒரு சின்ன மூர்த்தியை வச்சு நாள்தோறும் அதுக்கு பூசை இப்போ என்ன பண்ண என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அங்கே இருக்கிற பெருமானை இங்கே காணுவதற்கு எங்கே என் உடையவர் என்ற முறையில் எனக்கே உரியவராக பார்க்கறதுக்கு தொடங்கி அதில் ஊன்றி நிற்கிறோம். இது புறத்தே இருக்கக்கூடிய செயல். இந்த புறத்தை செய்கிற பெருமானை அகத்துக்குள்ள செய்ய வேண்டும் இல்லைங்களா? அது அகப்பூசை. அதையும் இதையும் சேர்த்து செய்ய செய்ய என்ன தோணும்? இவன் இங்கே மட்டும் இருப்பவன் அல்ல, என் உள்ளேயும் இருக்கிறான் என்கிற உணர்வு நமக்கு தோன்றும். முதல்ல வெளியே இருக்கிறான்னு தோணுச்சு. அதுக்கு முதல்ல தெரியுமா எப்படி தெரியுமா தோணும்? எங்க இருக்கிறாரியா சாமின்னு கேட்போம். சாமி எங்க இருக்கிறார்னு கேட்ட கேள்வி போய் அவர் கோயிலில் இருக்கிறார்னு வந்து, கோயிலில் இருக்கிறவர் தான் என் உடையவராக இருக்கிறார் என்ற நிலைக்கு வந்து, இந்த உடையவர் தாங்க இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் இங்க இருக்கிறார் அப்படின்னு தோணும். இங்க வந்து இருக்கிறார் என்பது இங்க உணர்வுல நீங்க பெற்ற பிறகு இறைவன் எங்கெங்க இருக்கிறான்னு கேட்டா எங்கும் எதிலும் நீக்கமர நிற்கிறான் என்கிற ஞானம் தோன்றும். இதுதான் படிநிலை. உயிர் வந்து அந்த இடத்துக்கு தான் போய் நிற்கணும். தாயுமான பெருமான் அதான் சொன்னார், அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக நிற்பது எது? அதுதாங்க நான் கும்பர சாமின்னார். அந்த சிவம் அதுதான் எல்லா இடத்திலும் நீக்கமர நிற்கிறது. இங்கு அங்கு என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா இடத்திலும் இருக்கிறது. எங்கும் இருக்கிற பரம்பொருளை நான் நேரடியா எங்கும் இருக்கிறான்னு போனா பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. 4வது படிக்கட்டு எங்கும் இருக்கிறாருங்கிற படிக்கட்டு. அதுக்கு போகணும்னா முதல்ல 3 படிக்கட்டு கடந்து போனா தானே 4வது படிக்கட்டுக்கு போகலாம். நான் எடுத்தோடனே 4வது படிக்கட்டுக்கு போனா எப்படி இருக்கு தெரியுங்களா? இது உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்லணும். நான் 10 கேள்வி கேட்பேன், 10வது கேள்விக்கு நீங்கள் விடை சொல்லிவிட்டால் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னா, இங்கே 10வது கேள்வி கேளுங்க அப்படின்னு கூடாது. ஏன்? முதல்ல 9 கேள்வி தாண்டி வந்தால் 10வது கேள்விக்கு விடை சொன்னா தான் 10 லட்சம். அப்போ அந்த 10வது அதுக்கு நீங்கள் என்ன நாம் என்ன கேட்குறோம்? நீ எங்க 9 கேள்வி கேட்குறீங்க, 10வது கேள்வி நேரடியாக கேட்டுங்க விடை சொல்லிட்டு எனக்கு கொடுத்துடலாமேன்னு கேட்குறான். அது எப்படி பொருத்தம் இல்லையோ அதுபோல தான் சரியை என்கிற நிலை இல்லாமல், கிரியை என்பது இல்லாமல், யோகம் இல்லாமல் ஞானம் என்பது சித்திக்காது. நாம் அப்படி பாவித்து கொள்கிறோம். நமக்கெல்லாம் ஞானம் கிடைத்து விட்டது. எது முன்ன இருக்கிற 3 ஒழுங்கா ஒண்ணுமே செய்யல, ஞானம் வந்துருச்சு அப்படி நாமளா கற்பனை செய்து கொண்டால் அது பயன் தராது. இதுதான் அடிப்படை. நம்முடைய நூல் இப்படி தான் நமக்கு கற்றுத்தருகிறது. இப்படி தான் பூஜை செய்ய வேண்டும், இதையெல்லாம் நமக்கு சொல்வது. அப்போ புற வழிபாட்டை நம்முடைய திலகவதி அம்மையாருடைய வழிபாட்டில் பார்த்து கொள்ளலாம். சிவபூசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டேச நாயனார் சிவபூஜை செய்தவர், நேற்று அவருடைய குருபூசை. கண்ணப்ப நாயனார் சிவபூஜை செய்தவர். உமையம்மை பூசை செய்து நமக்கு காட்டினார்கள். இப்படி பூசை செய்தவர்கள் அவருடைய வரலாற்றை நமக்கு இந்த நூல் எடுத்து காட்டுகிறது. எப்படி பூசை செய்தாங்கன்னு இருக்கிறது. எனவே பூசையின் வழிபாட்டு நெறிய சொல்லுகின்ற வண்ணமாக இருப்பதனால இது கிரியையும் சொல்லி இருக்கக்கூடிய நூல். இதனுடைய விளைவு அப்படிங்கிற யோகமும் இதற்குள்ளே இருக்கிறது. இந்த யோகம் என்பது நான் முன்னே சொன்னேன். நாம யோகம்னா என்ன நினைச்சுக்க தெரியுங்களா? இந்த உடம்பை பல்வேறு வகையாக ஆசனம் என்ற முறையில் அமைத்துக் கொள்வது தான் யோகம் என்று கருது. அது பதஞ்சலி யோகம். அந்த பதஞ்சலி யோகம் வேறு, சைவ சித்தாந்தம் சொல்லுகிற யோகம் வேறு. நிறைய பேர் 2 பேர்த்துக்கும் 2ம் ஒரே சொல்லாக இருப்பதனால நிறைய பேருக்கு ஒரு மயக்கம் இருக்கிறது. இதுதான் அது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லவே இல்லை. இந்த யோகம் என்பது நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுகிற யோகத்துக்கு
ஒன்றுபடுதல், ஒன்றுதல், லயித்தல் அப்படின்னு பொருள். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் யோகம் என்பதுக்கு வேறுபடுத்துதல் என்று பொருள். எனவே ரெண்டும் ஒன்றல்ல. அப்படி மயங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதை நீங்கள் நூலை படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு நன்கு விளங்கி கொள்ளக்கூடிய ஒன்று. எனவே அந்த யோகம் அப்படிங்கிற அடிப்படையும் இந்த பூசையின் பயனாகத்தான் விளைவது. எனவே பூசை செய்த நாயன்மார்களாம் யோக நெறியில் நின்றார்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை யோக பரம்பரையின் விரும்பினார் என்று குறிப்பிடுவார் சேக்கிழார் பெருமான். அதை நம்ம பார்க்க போகிறோம். அவர் பறவையார் என்னும் மெல்லியலாருடன் விளையாடி செல்லுகின்றார் அப்படிம்பார். அவர் யோக நெறியில் நின்றார் என்பது. அங்கே யோகம் என்பதுக்கு நாம் என்ன இந்த யோகம் அல்லங்க, அதாவது எல்லா வசதிகளோடும் கூடி அந்த வசதிகளை அனுபவிக்கும் போது இறைவனை நினைக்கிற அறிவு வரணும். வந்துச்சுன்னா நீங்கள் யோகக்காரர்கள் அர்த்தம். உங்களுக்கு கார் இருக்கிறது, நல்ல அருமையான வீடு இருக்கிறது, தேவையான பேங்க் பேலன்ஸ் வேண்டும் அளவுக்கு இருக்கிறது, எல்லாம் எதுவுமே குறையில்லை. எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் கடவுளை பார்க்க வந்தீங்கன்னா நீங்கள் யோகக்காரன்னு அர்த்தம். ஏன் இதெல்லாம் இருப்பதனால இதையெல்லாம் கடந்து சாமி பார்க்க வரீங்க பாருங்க. பல பேர் இதெல்லாம் கிடைக்கலையேன்னு தான் சாமி பார்க்க வராங்க. அப்போ இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும்னு வருகின்றவர்கள் யோகக்காரர்கள் அல்ல. எல்லா வசதியும் கொடுத்த பிறகு இறைவனுடைய நினைப்பு அதை விட மேலா நிற்கிது பார்த்தீங்களா, இதுக்குத்தாங்க யோகம் என்று பெயர். இதை நம்ம சுந்தரர் வரலாற்றையும் நம்ம பார்க்க போகிறோம். அவருக்கு பறவையாரோடு திருமணம் ஆகிவிட்டது. திருவாரூரில் இருக்கிறார். அந்த காட்சி அமைப்பை நம்ம சேக்கிழார் பெருமான் காட்டியிருப்பார். அங்கே சொல்லும்போது அருமையான மாளிகை, மாளிகை பக்கத்தில் அழகான குளம், குளத்துக்கு பக்கத்தில் சின்ன மலைப்பகுதி, தென்றல் வீசுகின்ற நிலா முற்றம், பணி செய்வதற்கு பல பணிப்பெண்கள் இருக்கிறார்கள், இன்பத்தை துய்ப்பதற்கு பறவையார் இருக்கிறார். இத்தனையும் விட்டு போட்டு திருவாரூர் பெருமானை பார்க்க போறாராம். அதனால தான் அவர் யோக பரம்பரையின் விரும்பினார்னார். இது நீங்கள் அந்த அந்த இடத்துல, அதனால தான் நான் முன்னே சொன்னேன், சைவ சித்தாந்தத்தை மிக இலகுவாக எடுத்து காட்டுவது திருத்தொண்டர் புராணம். அதனால யோகம் என்பதற்கு ஒன்றுபடுதல், அந்த திருவருள லயித்து நிற்கக்கூடிய நிலை நம்பி ஆரூரருக்கு எல்லா நிலையிலும் இருந்துச்சு. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். எனவே யோகத்தையும் இந்த நூல் சொல்லி இருக்கிறது. ஞானம் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு யோகத்தில் அக வழிபாடும் ஒன்று உண்டு. பூசலார், வாயிலார் போன்ற பெருமக்கள் அந்த நெறியில் நின்றவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஞானம், எங்கும் எதிலும் ஈசனை காணல், அதாங்க ஞானம்னு பேர். அருமையான ஒரு இடம் உண்டு, அறிவாட்ட நாயனாருடைய புராணம். அவர் என்ன செய்து வந்தார், நாள்தோறும் பெருமானுக்கு திரு அமுது படைத்து கொண்டிருந்தார். தண்டலை நீள்நெறி அப்படிங்கிற தலம் அவருடைய ஊரில் இருந்து நாள்தோறும் அமுது ஊட்டி கொண்டிருந்தார். நல்ல செல்வந்தர், வறுமை வந்துச்சு, அதுலேயும் அந்த பணி செய்து கொண்டிருந்தார். அவருக்கே உணவு கிடைக்காத ஒரு சூழல். இப்போ தண்ணீர் தான் அவருக்கு உணவாக இருந்துச்சு. அப்படி தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. பெருமானுக்கு சென்னல், செங்கீரை, மாவடு இந்த மூணையும் கூடையை சுமந்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்தார். உடன் வருகிற மனைவியார் ஆனைந்து ஏந்தி வந்தாங்க. இவர் முன்னாடி போனாங்க, அம்மா பின்னாடியே வந்தாங்க. அப்படியே நடந்து வந்தார். லேசாக அந்த உணவு எடுத்து நீண்ட நாட்கள் ஆகிப்போச்சு, 2 நாள் 3 நாட்கள் ஆகிப்போச்சு, சாப்பாடே சாப்பிடல. எனவே அந்த உடல் சோர்வு காட்டும். ஏன்னா அந்த உடம்பு என்பது உணவினால் வளர்வது, உணர்வினால் சோர்வது. அதான் வடமொழியில் இதுக்கு அன்னமய கோஷம்னு பேர். 5 கோஷம் இருக்குது நமக்கு, இந்த உடம்புக்கு அன்னமய கோஷம்னு பேர். எனவே இந்த உடம்பு சோறு போட்டால் கொழு கொழுன்னு இருக்கும். 2 வேளை சாப்பாட்டை நிறுத்தணும்னா வாடி போயிடும், 2 நாளைக்கு நிறுத்தினா சுருங்கி போயிடும். இவ்வளோதான் நம்ம நிலைமை. அதனால் இந்த உணவு அன்னமய கோஷம் என்று பெயர். கோஷம்னா சட்டைன்னு அர்த்தம், 5வது சட்டை. அப்போ இதுக்குள்ளே 4 சட்டை இருக்குது. இது நமக்கு வெளியே தெரிகிற சட்டை 5வது சட்டை. இப்போ இந்த உடம்பு சோர்ந்தது, கூடையை கொண்டு போகிற நாயனாருக்கு லேசாக தளர்ச்சி ஏற்பட்டது. அப்படியே சாய்ந்தார். பின்னாடி வருகிற மனைவியார் என்ன பண்ணாங்க, அப்படியே கணவனாரை தாங்கி கொண்டார். இந்த கூடையில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கீழே விழுந்துருச்சு. அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலமா இருந்து, வெடித்திருந்த நிலமா இருந்துச்சு. அரிசி பூரா வெடிப்புக்குள்ளே விழுந்துருச்சு, மாவடு அந்த வெடிப்புக்குள்ளே விழுந்துருச்சு. அப்படியே அழுகிறார், சாமி உனக்கு திரு அமுது கொடுப்பதற்காக கொண்டு வந்தேன், இப்படி ஆயிருச்சே, என்ன செய்வது?
என்ன செய்வது? இன்னைக்கு ஒரு நாள் பூசை பண்ணாமல் போயிடுமே. அவர் நினச்சா என்ன பண்ணியிருக்கலாம், வீட்டுக்கு போயிட்டு யார்த்தையாவது கடன் வாங்கி கொண்டாவது கொண்டு வந்து மறுபடியும் பூசைக்கு அமுது ஊட்டியிருக்கலாம் சாமிக்கு. ஏன் அவர் செய்யலை அப்படின்னு கேட்டால், வீட்டுக்கு போய் திரும்பி வந்தோம்னா உரிய நேரத்துக்கு வர முடியாது. அமுது ஊட்டுதல் உரிய நேரத்துக்கு செய்யணும் இல்லையா? அப்போ அந்த உரிய நேரத்துக்கு செய்ய முடியாது என்று அழுகிறார். அப்போ தான் நினைச்சார், அவருக்கு என்ன தோணுச்சு, இறைவன் எங்கும் இருக்கிறார் அல்லவா, நீக்கமர நிற்பவன் அல்லவா, நீக்கமர நிற்பவன் இந்த மண்ணுக்குள்ளேயும் இருக்கிறான் இல்லையா. அதான் என்ன பண்ணாரு, சாமி நீ இங்கே இருக்கிற இல்லையா, இதை உணவாக ஏற்றுக்கொள்னார். சாமி ஏற்றுக்கிட்டார். ஆனால் இவருக்கு என்ன ஆகி போச்சு, ஏற்றுக்கொண்டார் என்று எந்த குறிப்பும் இவருக்கு தெரியல. அப்போ தான் பார்த்தார், ஓ சாமி நம்ம இதை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு கருதி அந்த கதிர் அறுக்கின்ற அரிவாள் இருக்கு பாருங்க, அதை கொண்டு ஊட்டியை அறிய முற்பட்டார். அரிவாள் கொண்டு ஊட்டிய அறிய முற்பட்டார். இறைவன் இந்த மாவடுவை கடித்தா என்ன ஓசை கேட்குமோ, விடேல் விடேல் என்னும் ஓசையை கொடுத்தார். ஓசை மட்டும் கொடுக்கல, அந்த நிலத்திலிருந்து ஒரு கை வந்து நாயனாருடைய கரத்தை பற்றியது. என்ன தெரிஞ்சதுனார், அவர் திருப்பி பாடுறாரு, அடியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்து இங்கு அமுது செய் பரனே போற்றி. இப்போ நல்லா சிந்தித்தீங்கன்னா தான் இந்த உண்மை புலப்படும். நம்ம குழந்தை ஒரு சாக்லேட் ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்தாங்க, அது வாங்குச்சு, ஆசாசியாக வாங்கி அதை விரிச்சுது. விரிச்சோடனே சாக்லேட் கீழே விழுந்துருச்சு. நாம் என்ன பண்ணுவோம், பக்கத்துலேயே பார்த்துட்டு இருப்போம். அந்த குழந்தை என்ன பண்ணுவோம், வேகமாக மண்ணில் விழுந்த சாக்லேட் எடுத்து அப்படின்னு ஊதி வாயில் போடலான்னு போவோம். நாம் அங்கேருந்து வேகம் வந்து கையை பிடிப்போம். கீழே விழுந்தது போய் சாப்பிட்ற, நீ உனக்கு வேறு சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் அப்படிமா. எனக்கு அதே தான் வேணுங்க, அது நான் வேற தான் ஒன்று தரவே மாட்டேன்னு அம்மா கை பிடிச்சி நிற்பாங்க, இது எனக்கு இதே தான் வேணுங்க. நினச்சி பாருங்க, மண்ணில் விழுந்த ஒரு சாக்லேட்டை சாப்பிட்றதுக்கு தாய் ஒத்துக்கொள்வதில்லை. கமர் என்று சொல்லக்கூடிய நிலம் பிளந்திருக்கிற இடத்துல அரிசியும் மாவிடும் விழுந்து விட்டது. நாயனார் கேட்கிறாரு, சாமி நீ இந்த மாதிரி உனக்கு கொண்டு வந்த நெல் விழுந்துருச்சுப்பா, ஏற்றுக்கொள் அப்படின்னு கேட்ட உடனே மண்ணில் விழுந்துருச்சேப்பான்னு சாமி சொல்லலை, தன்னுடைய தொண்டன் சொல்லுகிறான் என்பதற்காக மண்ணில் விழுந்ததை எடுத்து உணவாக ஏற்றுக்கொண்டான் அல்லவா இறைவன். நினைச்சு பாருங்க, தாய் குழந்தைக்கு அனுமதிப்பது இல்லை, ஆனால் நம் பெருமான் தொண்டருடைய அன்புக்காக எதுவும் செய்யக்கூடியவன் நம்முடைய பெருமான். அப்ப எங்கும் இறைவன் இருக்கிறான் என்பது நாயனார் உணர்ந்தார் அல்லவா, இதாங்க ஞானம். இப்ப சரியை கிரியை யோகம் ஞானம். நான் முன்ன சொன்ன ஒரு புற வழிபாடு அக வழிபாடு, அந்த அக வழிபாட்டின் பயனாக ஒன்றுவது, ஒன்றினால் ஏற்படுகிற விளைவு, எங்கும் எதிலும் ஈசனை காணுதல். நாயனார் கண்டார், இறைவன் அருள் செய்தார், நாம பார்க்கிறோம். இதை சொல்லுகிற நூல் என்பதனால, இதை 4 நெறியும் இந்த நூல் சொல்வதனால இந்த நூல் வழிபாட்டு நூல் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அதாவது இந்த சரியை கிரிய யோகம் ஞானம் என்கிற 4ஐயும் சொல்லு, இப்படியும் சொல்லலாம். இப்போ சரியை நாவுக்கரசு செய்த உழவார பணியை பார்க்கலாம், திலகவதியார் செய்த பணிகளை நீங்கள் பார்க்கலாம். கிரியை அப்படி வரும்போது அதற்குரிய வண்ணமாக பல பூசை செய்த பெருமக்கள் எல்லோரையும் நீங்கள் பார்க்கலாம். யோகம் சுந்தரமூர்த்தி சாமிகள் நினைவுக்கு வருவார். இன்னொருத்தர் இருக்கிறார் யோகத்தில், பெருமிழலை குறும்பர் என்கிற நாயனார். நாளை சுந்தரர் கயிறை போகிறார் என்பதை இன்றே அறிந்தாருங்க. அவர் நூலில் தான் இந்த உயிரை கொண்டு வந்து முதுகுத்தண்டின் வழியாக அப்படியே கொண்டு வந்து தலை உச்சியில் வந்து கபால வழி திறக்குமாறு செய்து சிவலோகத்துக்கு போயிட்டார். அவை பிராட்டியார் அருளிய விநாயகர் அகவல் படிச்சவங்களுக்கு தெரியும். காலால் எழுப்பும் கருத்தறிவித்து, 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தும்பர், கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிது எனக்கு அருளி. இந்த வரலாற்றுக்கு சொந்தம் நம் பெருமிழலை குறும்பர். அப்படியே அங்க படிச்சீங்கன்னா சேக்கிழா பெருமான் இதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கிறார். இவர் அந்த யோகத்துல இருந்தாரு, இங்க கொண்டு வந்து உயிரை நிறுத்தினாரு, மூச்சை கொண்டாந்து அடக்கினாரு, இந்த வழி திறந்தது, மேலே போனாரு, வாயில் திறந்தது, இவருக்கு முன்னாடி போய் நின்றுட்டாரும்பார். ஆக பெருமிழலை குறும்பர் யோக நெறிக்கு உரியவர்.
ஞான நெறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பெருமக்களை சொல்லலாம். எல்லாருமே ஞான நெறியில் நிற்பவர்கள் தான். அதுவும் நாயன்மார்கள் 63 ஞான நெறிக்கு உரியவர்கள். இந்த இடத்துல நீங்கள் ஒரு செய்தியை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. சரியையாளர் அப்படின்னு சொன்னால் சரியைக்கு மட்டுமே உரியவர். கிரியையாளர் அப்படின்னு சொன்னால் சரியையும் கிரியையும் அவருக்கு உண்டு, உரிமை. ரைட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சமய தீக்கை பெற்றவருக்கு 16 இடங்களில் திருநீர் பூசுகின்ற உரிமை மட்டுமே. சிவபூசை வாங்கினா 16 இடங்களில் திருநீரும் பூசிக்கொள்ளலாம், சிவபெருமானை பூசையும் செய்யலாம். அடுத்த 3வது நிலை தீக்கி போனீங்கன்னா அந்த யோகம் என்கிற நெறியில் நின்று அகப்பூசையோடு கூடிய வழிபாட்டு நெறியில் நின்று திருவள்ளுவர் ஒன்றி அவருக்கு என்ன உண்டு? 3மே உண்டு. ஞான நெறியில் நிற்கக்கூடியவருக்கு 4மே உரியது. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? சரியைனா சரியோடு விட்டுடணும், கிரியைக்கு போட்டால் சரிக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நாம் அப்படி தவறான ஒரு கருத்தை மனதில் பதிவு வைத்திருக்கிறோங்க. ஞானி 4 நெறிக்கும் உரியவன். நம் 4 பெருமக்கள் ஞான நெறியில் நிற்பவர்கள், அதை மறந்துடக்கூடாதுங்க. நீங்கள் நாம் இப்போ என்ன பெரும்பாலும் என்ன தெரியுமா சொல்லுவோம்? திருநாவுக்கரசர் சரியையாளர், திருஞான சம்பந்தர் கிரியையாளர், சுந்தரர் யோகத்துக்குரியவர், மாணிக்க வாசகர் ஞானத்துக்குரியவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லும்போது நல்லா இருக்கும். ஆனால் இதில் என்ன சிக்கல்னு கேட்டிங்களா, நீங்கள் திருநாவுக்கரசரை சரியையாளர் என்று சொன்னால் அவர் சிவமுத்தி பெற்றார் என்று சொல்ல முடியாது. ஏன்? அவர் அபரமுத்தியில் இருக்கிறாரு, இன்னும் பரமுத்திக்கு போகலன்னு ஆயிடும். நாம் அவர் உயர்த்துவதாக நினைத்துக்கிட்டு நாம் எதையாவது ஒன்று பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவர் என்ன முத்தி பெற்றார் என்பது சேக்கிழார் பெருமான் புராணத்தில் முடிக்கிறார். அந்த புகழூரில் போய் இவர் பாடுகிறார். பாடும்போது என்ன ஆனார்னு சொன்னார். மண்ணு திருத்தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்த ஞான வடிவே ஆகி. அவர் என்ன வடிவானாரு? ஞான வடிவே ஆகி அன்னலார் சேவடி கீழ் ஆண்ட அரசு இனிதிருந்தார். அப்ப அவர் என்ன வடிவா இருந்தார்? ஞான வடிவா. எங்க சரியாளர் எப்படிங்க ஞான வடிவுக்கு போக முடியும்? அவர் ஞான நெறியில் நிற்பவர் தான். நமக்கு விளங்கி கொள்வதற்காக, நாம் உணர்வதற்காக சரிய நெறியை நமக்கு காட்டினார். ஆனால் அவர் நின்ற நெறி ஞான நெறி தான். அதை நாம் விளங்கி கொள்ளணும். நீங்கள் நாவுக்கரசனா சரியே நினைச்சிடக்கூடாது. ஏன்? ஞானி 4க்கும் உரியவன். ஞான நெறியில் நிற்பவன் 4க்குமே உரியவன். நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் மதுரைக்கு போறார். மங்கையருக்கு அரசியாரும் நின்ற குலச்சிறை நாயனார் இருவரும் பார்க்கிறார்கள். எப்படி தெரிந்தார்னார்? ஞானத்தின் திருவுருவை நான் மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை தேனக்க மலர் கொன்றை செஞ்சடையா சீர்தொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை கண் கழிப்ப கண்டார்கள். அவர் கிரியையாளர் தானே, எப்படி ஞான வடிவமாக காட்சி கொடுத்தாரு? அப்போ நாம் அந்த இடங்களெல்லாம் நீங்கள் கவனமாக, இதெல்லாம் நீங்கள் சாத்திரம் படிச்சுட்டு பெரிய புராணம் படித்தா இப்படி சொல்லலாம். பெரிய புராணம் மட்டுமே தெரிஞ்சு சாத்திரம் படிக்காமல் இருந்தால் திருநாவுக்கரசு சரியையாளர், சுந்தரர் யோக இப்படி ஒன்றன் தான் சொல்லுவோம். அது அப்படி சொல்வது தவறு. 4 ஞான நெறிக்கு உரியவர்கள். ஆனால் நமக்கு விளங்கணும் இல்லையா சரியைனா என்ன? அது நமக்கு விளங்காது. அதனால இறைவன் நாவுக்கரசர் வாயிலாக சரிய நெறியை நமக்கு காட்டினார். ஆனால் அவர் நின்ற நெறி ஞான நெறி. இப்படித்தான் நீங்கள் 4 பார்க்கணும். சரி, ஆக இந்த 4 நெறியை சொல்வதனால் இந்த நூல் வழிபாட்டு நூல். அடுத்த ஒரு செய்தி வருவோம். வாழ்வியல் நூல். இந்த பெரிய புராணம் ஒரு வாழ்வியல் நூல். நம்முடைய மரபு வாழ்க்கை அப்படிங்கிறத நம் திருக்குறள் 2 பகுதியாக பிரிச்சிருக்குதுங்க. இல்லறம், துறவரம். நமக்கு எப்படியுமே நெறி 2 தான். ஆனால் வடமொழி மரபு எப்படி தெரியுங்க? 4. திருமணம் ஆகாத நிலை பிரம்மச்சாரியம் அப்படிங்கிற ஒரு நிலை. திருமணம் ஆயிருச்சுன்னா கிரகஸ்தன் அப்படின்னு ஒரு நிலை. திருமணம் ஆகி நீண்ட நாட்கள் கடந்து குழந்தைகள் பேரன் பெயர்த்தி எல்லாத்தோடும் இருக்கும்போது போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு கருதி மனைவியோடு மட்டும் போய் இருப்பாங்க. எங்கே போய்? காட்டில் இருப்பாங்க. அதான் வான பிரபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. சில நேரங்களில் மனைவியும் விட்டுட்டு நிற்பாங்க பாருங்க, அதுக்கு தாங்க துறவுன்னு பேர்.
இது வடமொழி மரபு. தமிழ் அப்படிலாம் இல்லை. நெறி ரெண்டு தான் சொன்னார் வள்ளுவ பெருமான், இல்லறம் துறவறம். இப்போ இல்லறம் எப்படி இருக்க வேண்டும் வள்ளுவ பெருமான் அழகாக வடித்து கொடுத்த வாழ்க்கை என்று ஒரு அதிகாரம் கொடுத்துக்க. 10 குறட்பா இருக்கிறது. வாழ்க்கை துணை நலம் என்று 10 குறட்பா இருக்கிறது. நீங்கள் பாருங்க, வாழ்க்கை என்பதில் ஆடவனுடைய ஒழுக்கம் சொல்லப்பட்டது. வாழ்க்கை துணை நலம் என்ற இடத்தில் பெண்ணினுடைய இயல்பு சொல்லப்பட்டது. நீங்கள் நினைத்து பாருங்க, வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால் கணவனோடு கூடிய வாழ்க்கை தான். அப்போ கணவனுக்குரிய ஒழுக்கம் வாழ்க்கை என்று பெயர். மனைவி என்பவள் வாழ்க்கை துணை நலம் என்று பெயர். அப்போ ஒரு 2 பேருமே சேர்ந்து இருப்பது தான் வாழ்க்கை. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருந்தாங்கன்னா என்ன ஆகி போச்சு? வாழா வெட்டிங்கிறோம், வாழ்க்கையே வெட்டியாக போச்சுங்கிறோம். என்ன ஆகி போச்சு? ஒருவரை ஒருவர் இழந்து நிற்கின்ற பொழுது வருகிற பெயர். அதுவே 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அதுக்கு தாங்க நல் அறம் என்று பெயர். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இயல்பினால் இல்வாழ்வை வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. யாரையா பெரிய ஆள்னாரு? இயல்பினால் இல்வாழ்வு வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. துறந்தார்க்கும் துவாதார்க்கும் அவன் தாங்க துணை. இல்லறத்தில் இருக்கிறவன் தான் எல்லாத்துக்கும் துணையாக இருக்க முடியும். துறவியினால அப்படி இருக்க முடியாது, அவருக்குரிய கடன் வேறு. அப்போ இல்லறம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய நூலில் பார்க்க, வள்ளுவ பெருமான் வாக்கிலேயே நீங்கள் பார்க்கலாம். இருந்தாலும் திருத்தொண்டர் புராணத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பல செய்திகளை நாம் சொல்லலாம். அதில் நான் நிறைய செய்திகள் சொல்லலாம். நமக்கு தெரிந்து ஒரே ஒரு பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளலாமுங்க. அதாவது நிறைய பேர் மக்கள் வழக்கில் உண்டு, ஏங்க நம்ம வீடு சிதம்பரமா மதுரையா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்னங்கம்பா சில பேர். இல்லை, நம்ம வீட்டில் எப்போ மீனாட்சி ஆட்சி, அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதாங்க நடக்கும். நாம் சும்மா சொல்லிக்கலாம், அது மேலே பாஸ் ஆகி வரணுமுங்க அப்படிம்பாங்க. அது மீனாட்சியினுடைய ஆட்சின்னு பேர். இங்கே அப்படின்னா இல்லைங்க, ஐயா சொல்கிறது தான் எல்லாம், அம்மா சும்மா தான் அப்படின்னா அதுக்கு சிதம்பரம்னு சொல்லுவாங்க. இது மக்கள் வழக்கில் அப்படி சும்மா பேசிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா சைவ நெறி என்பது இந்த 2ம் அல்ல. எப்படிப்பட்ட வாழ்க்கையினர்? இங்கு எப்போதுமே அம்மையப்பருடைய ஆட்சி தான் இல்லற வாழ்க்கை. அம்மையப்பர் தான். அம்மை தனியாவோ அப்பன் தனியாலாம் இல்லை, 2 சேர்ந்தது தான். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும். சும்மா நாம் எதையாவது சொல்லிட்டு போயிடக்கூடாது இல்லையா? இளையான்குடி மாறனாருடைய புராணம் நீங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது தான், வரலாறு நிறைய கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம உரிய இடத்துக்கு வருவோம். இப்போ நல்ல மழை பெய்கின்ற நேரம், நல்ல மணி 12 மணி, அந்த இரவு நேரத்தில் மழை கொட்டுது. அப்படியே மழையில் நனைந்தபடி ஒரு அடியவர் இளையான்குடி மாறனாருடைய இல்லத்துக்கு பசியோடு வருகிறார். மாறனாருடைய இல்லத்தில் வந்து கதவை தட்டுறாரு. திருச்சிற்றம்பலம் அப்படின்னு, சிவசிவா 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 அப்படின்னு ஓடி போய் கதவை திறந்து அப்படியே நனைஞ்சு நிற்கிறாருங்க. ஓடி போனார், ஒரு துணியை எடுத்துக்கணும். சுவாமி ஈரத்தை உலர்த்தி கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுத்துட்டார். அவர் அப்படி ஈரத்தை உலர்த்திக்கிட்டு இருக்கிறார். நேராக மனைவிட்ட போனார். அங்கே போய் கேட்குறார். நம்ம நூலில் பார்க்கும்போது ரொம்ப சுவையான இடம் அந்த இடம், செய்தி மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ மனைவிட்ட போனார். அவர் போய் கேட்குறார். அவர் அடியார் பசியோடு வந்திருக்கிறாரு, அவருக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் அதை எப்படி சொல்கிறார் தெரியுங்களா? நமக்கு முன்பு உணவு இல்லை ஆயினும் மெய்த்தவர் தீரவே பசித்துள்ளார். இப்போ போனோன்னே என்ன பண்ணார்? மனைவியை பார்த்து, அடியார் வந்திருக்கிறாரு, சாப்பாடு போடணும் அப்படின்னா அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏங்க நீங்களும் நானும் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகி போச்சு, இதில் எங்கேங்க அவருக்கு சோறு போடுறது அப்படின்னு நீ பதில் சொல்லிடாத. ஏன்? எனக்கு அடியாரை பார்த்தோன்னே கையும் ஓடலை காலும் ஓடலை, என்ன பண்ணுறன்னு எனக்கு தெரியல. எனவே நீ தான் அறிவில் சிறந்தவள் ஆயிற்று, உன்னை தேடி வந்திருக்கிற, ஏதாவது வழி சொல்லு தாயின்னு போய் நிற்கிறார் அம்மாட்ட, மனைவியிட்ட போய். தபோதனர் தீரவே பசித்துள்ளார், அவருக்கு அமுது செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா சொல்றாங்க, ஐயோ
நீங்க கேட்கும்போது என்ன ஏதாவது ஒரு வழி சொல்லணும், ஒரு வழியும் தெரியாத தீவினை உடையவளாக நான் நிக்கிறனேன்னு அந்த அம்மா அழுகிறாங்க. எப்படி இருக்குது பாருங்க. அவர் தீரவே பசித்துள்ளார் அப்படின்னு வந்து நிக்கிறாரு. இந்த அம்மா சொல்றாங்க எனக்கு என்ன வழி காட்டணும்னு எனக்கு ஒரு வழியும் தெரியலையே. நாங்க அப்படியே கலங்குனாங்க. அந்த ஒரு வழியும் தெரியாதவருக்கு ஒரு வழி தெரிஞ்சது. என்ன வழி தெரிஞ்சது? ஏங்க, இன்னைக்கு காலையில நீங்க இந்த வயல்ல போய் நெல்லை போய் விதைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. அந்த விதை நெல்லை கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த விதை நெல்லை நீங்கள் கொண்டு வந்தால் வல்லவாறு அமுது ஆக்கலும் ஆம். இதெல்லாம் ரொம்ப கவனிக்கணுங்க. இன்னைக்கு இதெல்லாம் சொன்னோன்னா பெண் உரிமை என்பதெல்லாம் வந்து சிக்கல் வந்துடும். எல்லாம் பெண்கள்லாம் கொடி தூக்கிடுவாங்க, ஏங்க இப்படிலாம் இருக்கிறீங்களா அப்படின்னு. அங்கே வரலாற்றில் இருப்பதை நம்ம உள்ளதை உள்ளவாரி தான் சொல்லி ஆகணும். இது நம்ம பெண்களுக்கு என்றோ ஆண்களுக்கு என்றோ சொல்வதில்லை. இப்போ மனைவி எப்படி சொல்கிறாங்க, உங்களால் வயலில் விதைத்த நெல்லை கொண்டு வர முடியுமானால் அமுது ஆக்கலாம். இப்போ நாமலாம் ஏங்க பைய தூக்குங்க கடைக்கு போங்க அப்படிங்கிற இல்லைங்களா, அப்படிலாம் சொல்லலை. என்ன சொன்னாங்க, உங்களால் போய் வயலில் நெல்லை எடுத்துக்கிட்டு வர முடிந்தால் ஆப்ஷன் சொல்கிறாங்க, வாய்ப்பு இருக்குமானால். நாமளாக இருந்தால் பைய தூக்குங்க, இது கூட உங்களுக்கு அறிவு இல்லையா, போய் அங்கே நெல்லை விதைச்சிங்க அதை எடுத்துகிட்டு வாங்க போங்க, மசம் நின்றுட்டு இருக்காதீங்க போங்க அப்படின்னு விரட்டி இருப்பாங்க. என்ன ஆச்சு, தப்பாக நடந்து போச்சு சொன்னால் தப்பு இல்லை. ஆனால் என்ன ஆயிருந்தீங்கன்னா கணவரை அந்த மேலே நின்றுக்கிட்டு அவரை வேலை வாங்கின மாதிரி ஆயிடுமா. அதனால அம்மா சொன்னாங்க, யோசனை மட்டும் சொன்னாங்க, உங்களால் முடியுமானால் அமுது ஆக்கலும் ஆம். இவருக்கு அவ்வளோதாங்க. அந்த கடலில் சிக்கினவங்களுக்கு ஒரு தெப்பம் ஒரு மரக்கட்டை கிடைக்காதாங்கிற தவிக்கிறது போல அம்மா சொன்ன உடனே இவருக்கு என்ன ஆகி போச்சு, ஆஹா இது எனக்கு தெரியாமல் போய் இதோ வருகிறேன் அப்படின்னு புறப்பட்டார். போனார், மழை பெய்துக்கிட்டே இருக்குது. அவர் அடியவரை பார்த்து, சுவாமி இங்கேயே இருங்கோ, சில மணி துணிகளில் அமுதாகி விடும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வயலுக்கு போனார். எப்படி போனார் எப்படி எடுத்தாருன்னு அங்கே பார்த்துக்கலாம். போனார், நெல்லை கொண்டாந்து எடுத்து கொண்டாந்து மனைவிட்ட கொண்டாந்து கொடுத்தாருங்க. வாங்கியாச்சு. எங்கிருந்து வாங்கினாங்க தெரியுங்களா, வாய்தலில் நின்று வாங்கி. நம்ம வீட்டு அம்மாவாக இருந்தா எப்படியும் போறதுக்கு அரை மணி நேரம் ஆகும், வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும். ஒரு மணி நேரம் யாருங்க முழிச்சிட்டு இருக்கிறது, நல்லா படுத்து சாமி தூங்க, வீட்டுக்காரர் வந்துடுவார், வந்தோடனே எழுப்புறேன், அவரை தூங்க சொல்லிவிட்டு நாம் ஒரு பக்கம் தூங்கிடுவோம். ஆனால் அப்படி நிற்கல. கணவர் வரட்டும் வரட்டும்னு வாசலில் நிற்கிறாங்களாம், வாய்தலில் நின்று வாங்கி. அந்த பரிமாறுகிற உணர்வு அவருக்கு மட்டும் இல்லைங்க, அவரோட சேர்ந்து இந்த அம்மாவுக்கும் பிடிச்சிருச்சு. அதனால தொண்டருக்கு அமுது ஊட்டுவதில் இருவருக்கும் அவ்வளவு ஆனந்தம். அதனால வாசல்லையே காத்துட்டு நிற்கிறாங்க, வீட்டுக்காரர் வரட்டும் வரட்டும்னு. அவர் கொண்டாந்து கொடுத்தாங்க. வேகமாக உள்ள ஓடுனாங்க. ஓடி போய் அந்த அரிசியை நன்கு கழுவுனாங்க. அதாவது அந்த நெல்லை நன்கு கழுவி அப்புறம் கொண்டாந்து அதை அரிசி ஆக்கணுமே. எப்படி அரிசி, இது போல ஈரமாக கிடக்குது. அது என்ன பண்ண, ஒரு சட்டியை பானலியை எடுத்து வச்சு நல்லா வருத்தம்னா அந்த ஈரம் காஞ்சு போயிடும். உரலை வச்சு இடிச்சோம்னா உமி தவிடலாம் நீக்கிடலாம், அதை அரிசி ஆக்கிடலாம், அரிசியை சோறாக்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுப்பு மேலே கொண்டு போய் பாத்திரத்தை வச்சு இந்த நெல்லை கொட்டிட்டு தேடுனா விறக காணோம். போச்சு இந்த அம்மாவுக்கு. ஐயோ ஏனுங்க இங்கே வாங்க வாங்க அப்படின்னாங்க. என்னாச்சுன்னு ஓடி வந்தார். எனக்கு இப்போ தாங்க தோணுது, வீட்டில் விறகே இல்லைங்கன்னாங்க. சிவா அப்படின்னாரு. மேலே பார்த்தா மூங்கில் வீடு, 2 மூங்கில் கண்ணுக்கு தெரிஞ்சது. பட்டுன்னு 2 மூங்கில உருவினாரு, உடைச்சார், இந்த விறகுன்னு கொடுத்துட்டார். இங்கே உடனே அம்மா என்ன பண்ணாங்க, நல்லா போட்டு வறுத்து அப்புறம் இடித்து அரிசியை சோறாக்கி எல்லாம் ஆகிப்போச்சு. சாப்பாடு மட்டும்தாங்க இப்போ இருக்குது. இப்போ கூட என்ன வேணும், கறி அமுது ஏதாவது வேண்டும். ஒன்றுமே இல்லை. அப்போ தான் வீட்டுக்கார மறுபடியும் கூப்பிட்டாங்க. என்னன்னு வந்தார். இல்லை அமுது மட்டும்தான் இருக்குது, கூட ஏதாவது கொடுக்க வேண்டாமான்னார். என்ன செய்வது, வீட்டு கதவு பின்னாடி போனார். போனால் அந்த குழியில் வீட்டு பின்புறம் புறக்கடை என்று சொல்லக்கூடிய வீட்டு தோட்டம்னு பேருங்க. பின்னாடி போய் பார்த்தா கீரை முளைச்சிருந்தது. அது எவ்வளவு முளைச்சிருந்ததுன்னு கேட்டால் குழியை விட்டு இன்னும் மேலே கூட வரல, குழிக்குள்ளே இருந்து அது முளைச்சி தலையை இப்போ தான் தூக்கி இருக்குதுங்க. அந்த கீரையை போய் என்ன பண்ணாராம், தடவி பார்த்தாராம். தடவி பார்த்து பறிச்சார். ஏன் தடவுனார்,
அப்படிங்கிறத இளையான்குடி மாறனார் புராணத்தில் பார்த்துக்கலாம். இல்லை ஒரு சஸ்பென்ஸ் வச்சா தானே நம்ம விரும்பி கேட்போம், அதனால் அங்கே பார்த்துக்கலாம். அதனால் தடவினார், வேரோட பறித்தார். சிலவற்றை தடவினார், விட்டுட்டார். தடவினார், சிலவற்றை பறித்தார். தடவினார், சிலவற்றை விட்டுட்டார். பறித்து கொண்டு வந்து மனைவிட்ட கொடுத்தார். அவன் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? கீரை கூட்டு, கீரை சாம்பார், கீரை பொரியல் எல்லாம் கீரையிலே பண்ணிட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு 6 வகையாக செய்து செய்து பழக்கம்ங்க. கொண்டு வந்து மனை புகுந்து குலாபு வாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்து உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்திறத்தில் செய்து பழக்கப்பட்டவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஹோல்டர். அதனால என்னன்னாங்க, கீரையை 6 வகையாக ஆக்கிட்டாங்க. கொண்டு வந்து வச்சாச்சு. அப்புறம் சாமி எழுப்புனாங்க, சாமி சாப்பிட வந்தார். அது நம்ம பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்டால், நாம் என்ன நினைக்கிறோம்? கணவன் பேச்ச மனைவி கேட்பதா, மனைவி பேச்ச கணவன் கேட்பதா அப்படின்னா நிறைய சட்ட சிக்கல் ஏற்படுது. யார் பேச்ச யார் கேட்பதுன்னு. நம்மளுடைய பெரிய புராணம் சொல்லுது, 2 பேருமே 2 பேர் பேச்சையும் கேட்கணும். எப்படி? கணவன் தடுமாறுகின்ற பொழுது மனைவியின் பேச்சை கேட்கணும், மனைவி தடுமாறும் போது கணவன் பேச்சை கேட்கணும். அப்போ பெண் என்பவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னு கேட்டால், எல்லாரும் எளிமையாக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. பெண் புத்தி பின் புத்திம்பாங்க. நிறைய பேர் அதை சொல்லி சொல்லித்தான் நம்மளை மட்டம் தட்டுவாங்க. அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பெண்ணுக்கு பின் புத்தி தான் அப்படின்னு. நாம் என்ன பொருள் சொல்லிட்டு இருக்கிறோம்? அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் அறிவு வேலை செய்யாது, டூப் லைட்டுங்க, பின்னாடி தான் அறிவு வேலை செய்யும் அப்படின்னு நாம் உரை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு அதெல்லாம் பொருள். கணவனை முன்னிறுத்தி கொண்டு தன்னை பின் நிறுத்தி கொள்ளக்கூடிய புத்தி உடையவள் பெண் என்பதனால பெண்ணுக்கு பின் புத்தினாங்க. முன்னிக்க மாட்டாங்க, எல்லாம் கணவர் மேலேயே காட்டி அவரு தான் கொடுத்தாரு, அவரு தான் செஞ்சாரு, அவரு தான் செஞ்சாரு, அவரையே முன்னிறுத்தி கொண்டு தன்னை தன்னை ஓட்டுக்குள்ள ஒடுக்கி கொள்வது போல கணவனை முன்னிறுத்தி தன்னை ஒடுக்கி கொள்கிற பண்பு பெண்களிடத்தில் இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. அது எங்க? தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது இயல்பான ஒன்று. அதனால அம்மா பின்னாடியே நின்றுக்குவாங்களாம். அதனாலதான் பின் புத்தி என்று சொல்லப்பட்டதை ஒழிய வேறு நோக்கில் அல்லங்க. அப்ப இங்க இந்த வரலாற்றில் பாருங்க, இவங்க பேச்ச அவரு கேட்டாருங்க, அவங்க பேச்ச இவருக்கு. எனக்கு தெரியாதா என்ன பண்ணணும் அப்படின்னு அவரும் சொல்லலை. இவங்க சொன்ன உடனே மதிநூல் அமைச்சரை போல அம்மையால் சொன்ன உடனே அவர் கேட்டுக்கொண்டார். அவர் உடனே செய்து திகைத்து நின்ற பொழுது அவர் செய்தார். எனவே பெரிய புராணம் நமக்கு எதை காட்டுகிறதுன்னு கேட்டால், இருவருடைய பேச்சையும் 2 பேருமே கேட்கணும். இதுதான் பெரிய புராணம் காட்டுகின்ற வாழ்வியல் நெறி. இதுக்குள்ள நிறைய இன்னும் சொல்லலாம், ஒன்று போது நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாத்திர நூல் என்று சொல்லலாம். பெரிய புராணம் ஒரு சாத்திர நூல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம இளையான்குடி மாறனார் புராணத்தில் விட்ட இடத்துலையே தொடர்ந்து போடலாம். எளிமையான ஒரு வாய்ப்பு என்ன கேட்டிங்கன்னா, இந்த கீரையை பறித்தார். கீரையை பறிக்கும்போது விட்டு பறித்தார், சிலவற்றை வேரோடு பறித்தார். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சேக்கிழா பெருமான் பார்க்குறாருங்க. அவருக்கு அப்படியே ஒரே வியப்பு. என்ன அழகு பாருங்க, இளையான்குடி மாறனார். இப்போ அவருக்கு இளையான்குடி மாறனாரா தெரியல. எப்படி தெரிஞ்சுதான்? சிவபெருமானையே பார்த்த மாதிரி இருந்துச்சான் அவருக்கு. ஏங்கன்னாரு, இல்லை உலகம் என்கின்ற வயல்ல உயிர்களாகிய பயிர்களாகிய நம்மை கொண்டு வந்து ஊன்றி இருக்கிறான். தன் கருணை என்கிற மழையை பொழிந்து கொண்டு இருக்கிறான். கருணை மழையை பெற்ற உயிர்களாகி இந்த பயிர்கள் வளர்ந்து வருகிறது. அப்படி வளர்ந்து வரும்போது அவை பழுதில்லாது இருக்குமானால் திருவழியில சேர்த்து கொள்கிறான், பழுது இருக்குமானால் மீண்டும் முளைத்து வரட்டும் என்று விட்டு விடுகிறான். அதனால இப்ப இளையான்குடி மாறனார் பறித்தது எப்படி இருந்துதான், அவர் நல்ல பயிர்களை நல்ல கீரையை வேரோடு பறித்தார். ஏன்? அது மீண்டும் முளைக்க கூடாது என்பதற்காக வேரோடு பறித்தார். எதெல்லாம் கொஞ்சம் பழுதுன்னு, ஏன் புழு பூச்சி ஏதாவது கடிச்சிருக்கும், இருட்டில் தெரியவா போது, நாமளா இருந்தால் அடிச்சு நொறுக்கு பார்த்துக்கலாம்னு நினச்சிருப்போம். அதெல்லாம் இல்லை, அவர் தடவி தடவி பார்த்தார். இந்த கீரையை இலையை தொடும்போதே முழுசா நல்லா இருக்குதான்னு பார்த்தார். நன்றாக இருக்குன்னு தெரிஞ்சோடனே வேரோடு பறித்தார். அதாங்க பிறவி வேர் அறுக்கும் பிஞகன். பிறவி அறுக்கிறார், வேரோடு பறிக்கிறார். அவர் வேரோடு பறித்தது எப்படி இருக்குதான், பாச பழி முதல் பறிப்பார் போல. தான் சைவ சித்தாந்தம். இறைவன் உயிர்களை எங்கிருந்து உலகமாகிய இந்த மாயாகாரியமாகிய உலகத்தில் ஆணவ மலம் என்கிற சேற்றில் அழுந்தி இருக்கக்கூடிய உயிர்களை
தன் கருணை என்கிற மழையை பெய்து வளர்த்துகிறான் இறைவன். இந்த கருணையில் வளர்கின்ற உயிர்கள் பழுதில்லாது வளருமானால் வேரோடு பறித்து கறிக்கு நல்கி விடுவான். இல்லை என்றால் அது வளரட்டும் என்று விதைக்கு விட்டு விடுவான். நாம் விதைக்கு வித்தாக போகிறோமா இல்லை உணவுக்கு கரியாக போகிறோமா என்பது நாம் வளர்வதை பொறுத்து இருக்கிறது. அதனால் இளையான்குடி மாறனார் பாச பழிமுதல் பறிப்பார் போல இந்த சைவ சித்தாந்தத்தை போகிற போக்கில் காட்டிட்டு போயிட்டாருங்க சேக்கிழார் பெருமான். நாமளும் தான் பல தொகுப்பு படிக்கிறோம், இன்னும் புரிய மாட்டேங்குது. ஆனால் அவர் போகிற போக்கில் ஒரே பாட்டில் காட்டிட்டு போய் ஒத்த வரியில் சொல்லிட்டார், பாச பழி முதல் பறிப்பார் போல. இன்னும் சொல்ல போனால் கண்ணப்ப நாயனாருடைய வேட்டை தரத்தில் சைவ சித்தாந்தம் இருக்கிறது. நம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவையாரை பார்த்த இடத்துல சைவ சித்தாந்தம் இருக்கிறது. எங்க தொடணுமோ எல்லா இடத்திலும் சைவ சித்தாந்தத்தை சொல்லி இருக்கிறார் சேக்கிழார் பெருமான். காதல் காட்சின்னு சைவ சித்தாந்தம் சொல்ல முடியுமாங்க? சேக்கிழார் சொல்லியிருக்கிறாருங்க, நீங்கள் படித்தா தெரிந்து கொள்ளலாம். அங்கே வரும்போது நம்ம பார்த்துவோம். எனவே இது ஒரு ஞான நூலாக நிற்கக்கூடிய வகையில் மெய்கண்ட சாத்திரத்தை நமக்கு எடுத்து சொல்லுகிற நூலாக இருக்கிறது. அது ஒரு வகை. வரலாற்று செய்தி சொல்லுகிற வகையில் இது வரலாற்று நூல் அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம அழகான ஒரு இடம். தடுத்தாட்கொண்ட புராணத்தில் ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் 3 வகையான ஆவணத்தில் ஏதேனும் ஒன்று இருந்தால்தான் இந்த மன்றம் வழக்கை ஏற்றுக்கொள்ளும்னு சொல்ல வந்தாருங்க. அந்த 3 என்னன்னா, ஆட்சியில், ஆவணத்தில், மற்ற அயலாதம் காட்சியில். இந்த 3இல் ஒன்று காட்டு என்றனர். ஆட்சியில் இருக்க வேண்டும், அல்லது ஆவணத்தில் இருக்க வேண்டும், அல்லது சாட்சி இருக்க வேண்டும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் வழக்கை வழக்கு மன்றத்தில் போய் பதிவு செய்ய முடியும். 3ல் ஏதாவது எந்த ஒன்றுமே இல்லைன்னா வழக்கை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. எப்போ நடைமுறையில் இருந்துச்சு? 9ஆம் நூற்றாண்டில் நம்பி ஆரூரரை ஆட்கொண்ட பொழுது இருந்த நடைமுறை. அந்த செய்தியை எடுத்து சொல்வதுனா இது ஒரு வரலாற்று நூல். ஆழமாக போடுறது அந்த இடம் வரும்போது பார்த்து கொள்ளலாம். எனவே இந்த செய்தியை சொல்வதனால் இது ஒரு வரலாற்று நூல். இலக்கிய சுவை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் வைகாவூர் தேவாரத்தில் சொல்வார். எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உயர்ந்த தென்னை மரம், அதில் தேங்காய் முதிர்ந்து பழுத்து விட்டது. பழுத்து விட்ட அந்த தேங்காய் அப்படியே காற்று அசைந்தவுடனே கீழே விழுந்துச்சு. விழுந்தவுடனே எங்கே விழுந்துச்சுன்னார், அப்படியே மேலே இருந்தது முதிர்ந்தது, அப்படியே கீழே விழுந்துச்சு. பாக்கு மரத்தில் பட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துச்சு. வாழை மரம் இருந்துச்சு, அதில் பட்டு அதுக்கும் கீழே வந்துச்சு. கீழே பார்த்தா பலாமரம் இருந்துச்சு, அதில் பட்டு அப்படியே போய் கீழே விழுந்துச்சான். இது ஒவ்வொன்றையும் கனிகளில் பட்டு பட்டு வந்து விழுந்தங்காட்டி ஒன்று சாரை ஒழுக்குச்சான். இந்த சாறு என்ன ஆகி போச்சு? அந்த மண்ணை சேராக ஆக்கி விட்டது. இப்போ மண் சேர் எப்படி ஆகி போச்சு அப்படின்னு கேட்டால், பழத்தின் சாறு. என்ன பழத்தின் சாறு? வாழை மரத்தின் சாரும், அந்த வாழைக்கனியினுடைய சாரும், பலாமரத்தினுடைய சாரும், இன்னும் ஏனைய மாம்பழம் போன்ற கனிகளுடைய சாறு எல்லாம் மண்ணை சேராக்கியது என்று வைகாவூர் தேவாரத்தில் பாடுவார். தாழை இளநீர் முதிய காய் கமுகின் வீழ நின்று தாறு சிதறி வாழை உதிர் வீழ் கனிகள் ஊறி வயல் செய்கும் வைகா ஊர் அப்படிம்பார். இந்த கனிகள்லாம் சேர்ந்து சேறு செய்யும் வைகாவிலே என்பது தேவாரம்ங்க. இந்த முதல் 2 வரி ரொம்ப அருமையான வரி. கோளை மிடராக கவி கூலும் இலவாக என்கிற தேவாரம். அப்போ இந்த 2 வரியில் அந்த இயற்கையின் காட்சியை நமக்கு காட்டுகிறார். இது அப்படியே சேக்கிழார் பெருமான் திருநாளை போவார் புராணத்தில் பதிவு செய்தார். என்னவாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்படியே சொல்லுகிறார். பாலை விரி மனம் கமலும் பை காய் வன் குலை தெங்கின் தாழ் அதிர. அதாவது மீன் போய் தென்னை மரத்தை போய் முட்டுச்சுங்களாம். முட்டின மாத்தில் மேலேருந்து தேங்காய் கீழே விழுகுதான். அது எங்கே வந்து விழுங்குச்சு அப்படின்னு கேட்டால், அது அப்படியே மேலேருந்து கீழே விழும்போது அந்த இதில் போய் எங்கள் பல்வேறு கனிகளில் போய் முட்டி சாரை ஒழுக்க இது அப்படியே வயல் செய்துகிறதான். அது அப்படியே அந்த சாரெல்லாம் போய் என்ன ஆகி போச்சு? அப்படியே இந்த மீனை, அந்த தேங்காய் வந்து அப்படியே இந்த குளத்தில் விழுந்துச்சு. ஏன்? இந்த மீன் போய் தேங்காய் மரத்தின் அடியில் முட்டுச்சுங்களாம். முட்டிய காரத்தில் மேலேருந்து தேங்காய் மேலேருந்து கீழே விழுந்துச்சு.
விழும்போது பல்வேறு கனிகளில் பட்டு விழுந்து இந்த மீன் எங்கே இருந்துச்சோ அதில் போய் வச்சு அமுத்துச்சுங்களாம். இப்போ மீன் வெளியே வர முடியாமல் சிக்கிக்கிச்சான். கொஞ்சம் நேரம் ஆன உடனே மறுபடியும் அது துள்ளி குச்சான். எப்படிங்க ஆச்சுனாரு, அது மேலேருந்து கீழே விழுகிறதுக்குள்ளே பல்வேறு கனிகளில் பட்டுச்சுங்களா, அந்த சாரெல்லாம் ஒழுகி வந்துச்சா, இந்த தண்ணிக்குள்ளே போன உடனே அது சேர இலகுவாக்கி அது மீண்டும் துள்ளி குதித்துதுனார். இந்த இலக்கிய சுவையை இங்கே நம்முடைய திருநாளை போவார் புராணத்தில் வைத்து காட்டியிருக்கிற நம்முடைய பெரிய புராணம் தேவார பதிகங்களின் விரிவுரை நூல் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டா, விரிவுரை நூல் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னாரு, நிறைய பதிகங்களுக்கு விளக்குரை சொல்லி இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்திருப்பது வாழ்க அந்தனர் என்கிற பதிகத்தை நம் சேக்கிழார் பெருமான் இந்த நூலில் முழுமையாக விரித்து கொடுத்திருக்கிறார். 12 பாடலுக்கும் உரை செய்திருக்கிறார் நம் சேக்கிழார் பெருந்தகை. மற்ற இடத்துங்களெல்லாம் 10 பாட்டுக்கு ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார், இல்லை 2 பாட்டில் சொல்லியிருப்பார், ஏதாவது ஒன்றை தொட்டு இருப்பார். ஆனால் வாழ்க அந்தனர் என்கிற பதிகத்துக்கு மட்டும் நம் சேக்கிழார் பெருந்தகை ஏறத்தாழ 24 பாடல்ல உரை செய்திருக்கிறார். ஏன் வாழ்க அந்தனர் என்றார், ஏன் வீழ்க தன்புணல் என்றார், ஏன் அரசனை வாழ்த்தினார், இப்படி எல்லாம் காரணத்தை எல்லாம் சேக்கிழார் பெருந்தகை விரிவாக பாடியிருக்கிறார். அந்த வகையில் இந்த நூல் ஒரு விரிவுரை நூல் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, அடுத்தது இந்த நூல் பண் சுமந்த பாடலை கொண்டு இருக்கக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நிறைய சான்று சொல்லலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருப்பது நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொண்டார் இல்லைங்களா, அந்த பகுதி அதை நம்ம முதல்ல படிக்க போகிறோம். அந்த பகுதி எப்படி சேக்கிழார் பெருந்தகை நமக்கு அமைத்து காட்டி இருக்கிறார்னா, நமக்கு தெரியும் பித்தா பிறைசூடி என்கிற பதிகம் இந்தளம் என்கிற பண். அந்த பண்ணின் அமைப்பு எப்படியோ அந்த அமைப்பிலேயே அந்த இடத்தை சொல்லுகிற பாட்டை வைத்திருந்தாருங்க. கொத்தார் மலர் குடலால் ஒரு கூராய் அடியவர்வால் மெய்த்தாயினும் இனியானை அவ்வியன்னாவலர் பெருமான் பித்தா பிறைசூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலகெல்லாம் உய்ய எடுத்தார். இது இசையில் நீங்கள் பாடினீங்கன்னா அப்படியே பித்தா பிறைசூடி எப்படி பாடுகிறோமோ அதே முறையில் இதை பாடலாங்க. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா கொத்தார் மலர் குழலால் ஒரு கூராய் அடியவர்வால் என்று அந்த இசையில் இன்னும் மெதுவாக பித்தா பிறைசூடி அப்படின்னு பாடினீங்கன்னா கொத்தார் மலர் குழலால் அப்படின்னு பாடலாம். நேரம் இல்லாததுனால இந்த மாதிரி பண் சுமந்த பாடலும் இந்த நூலுக்குள் இருக்கிறது. எனவே பெரிய புராணம் என்பது ஒரு பன்முக நூல். நீங்கள் எந்த கோணத்தில் அணுகுகிறீர்களோ அந்த கோணத்தில் சுவை தருகிற ஒரு அற்புதமான நூல். இதனுடைய நூலை விரிவை ஒவ்வொரு வகுப்பில் நாம் சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய வாய்ப்பை நல்கிய குருவருளையும் திருவருளையும் நீள நினைந்து இன்றைய உரையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதணித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியாரவருவான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம். திருச்சிற்றம்பலம்.